வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டியூஸ்டே ஸ்பெஷல் முருகர் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் 6 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த கார்ட்ஸில் என்ன வருதோ நான் அது உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். பொருந்தவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துடுங்க. ஓகேவா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? பார்த்து 2-3 நாட்கள் ஆகிவிட்டேன். எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ உங்களோட கார்டில் இருக்கிறத நான் வாசிக்கிறேன். யாருக்கு பொருந்ததுன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து ஒரு அவநம்பிக்கையாக பண்ணுற மாதிரி கார்ட்ஸில் வந்திருக்கு. நான் நிறையா வருடங்களாக பண்ணிகிட்ருக்கேன். இல்லை இந்த முருகர் அவரை செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி விளக்கு போட்டு நான் கும்பிட்டுட்ருக்கேன். இல்லை சஷ்டிக்கு விரதம் இருக்கேன். பட் எனக்கான வேண்டுதல் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அது படிக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு மாதிரி கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையே குறையுது அப்படிங்கிறது உங்கள் மனப்பான்மையாக இருக்கலாம். அதுக்கு கடவுள் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? முருகப்பெருமான் கொடுக்குற விஷயம், நம்பிக்கையற்ற பிரார்த்தனைகள் ஒருபோதும் பலிப்பதில்லை அப்படிங்கிறது அவர் கொடுக்குறார். சரியா? ஸோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க. எஸ், பாதி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் பாதி கிணறு இருக்குன்னு உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. சில கர்மாக்களை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கடக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம நம்பிக்கையோட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது முருகரோட விஷயம் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ நீ என்னை கும்பிடுறேன், எனக்கு புரியுது, என்னால் உனக்கான விஷயங்களை கொடுக்க முடியல, கொஞ்சம் தாமதமாகுது, ஆனால் அது உனக்கானது இல்லைன்றது ஆகாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான விஷயங்கள், முறையான விஷயங்கள், நியாயமான விஷயங்கள் உங்களை வந்து சேரும். ஓகேவா? ஸோ உங்களோட ஆள் மனதிலேருந்து உங்களோட பிரார்த்தனைகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட முருகர், எஸ் உங்களோட முருகர் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக எடுத்துக்கலாம். இல்லை சில பேர் வந்து ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனால கூட நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலோட பிளெஸிங்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களோட நான் இப்போ சொன்னல பிரார்த்தனைகள் அந்த மாதிரி, சப்போஸ் சில பிரார்த்தனைகள் நிறைவேறல, சில வேலைகள் வந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், தடங்கள் ஏற்படுதுன்னா இந்த பரோட்டா சிரி சொல்வார்ல, எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு முதல்ல இருந்து உங்களோட பிரார்த்தனையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த பிரார்த்தனையும் நான் சொல்றேன்ல, நீங்க இதை அளவில் பண்றீங்களா இல்லை நம்பிக்கை இல்லாமல் பண்றீங்களான்னு தெரியல. ஸோ உங்களோட பிரார்த்தனையை மறுபடியும் ஒரு வாட்டி ரெனிவல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க. மனசார எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், எனக்கு நடத்தி கொடுங்க, இது என் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு உள்ள இருந்து நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் யுவர் டிவைன் பர்பஸ். உங்களோட வாழ்க்கையோட டிவைன் பர்பஸ் என்ன? நம்பிக்கையோட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இது உறவு சார்ந்திருக்கலாம், வேலை சார்ந்திருக்கலாம், இல்லை குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களான்னு இருக்கலாம், இல்லை நோய்கள் ஏதாவது போகணும் அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ எந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டோட குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட படிப்பு, எது சார்ந்து வேணா இருக்கலாம். ஒரு விஷயம் எனக்கு இது வேணும், இது நம்பிக்கையோட நீங்கள் செய்யுங்க. விளக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை முருகருக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த முறை உங்களுக்கு பிடிக்குதோ, இல்லை இந்த முருகர்னு இல்லை உங்களோட இரையாற்றல் எது கூட உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுதோ நீங்கள் அதோ நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள், நிறைய கார்ட்ஸில் வந்து நம்பினா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு கார்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ஹரிபரியாக சில பேர் இருக்கலாம், இல்லை எப்போவுமே டென்ஷனாக சுற்றிட்டு இருக்கலாம், இல்லை வேலையே நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு சோர்வு மனப்பான்மையோடு இருக்கலாம். முருகர் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? இட்ஸ் டைம் டு பிளே. எஸ், கொஞ்சம் உன்னை நீ ரிலாக்ஸ் பண்ணிக்க. இவ்வளோ டென்ஷன் எதுக்கு தலையில் தூக்கி போட்டுக்க? கொஞ்சம் நீ உன்னையே சந்தோஷப்படுத்திக்க. உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை பாரு, மகிழ்ச்சியாரு. உங்கள் வீட்டில் டாகி டான் இருந்தால் அவங்க கூட விளையாடுங்க. இல்லைன்னா யூடியூப்பில் போய் டாக்ஸ் பைரவர் அவங்க அந்த ஜாலியாக இருக்கும்ல அந்த வீடியோஸ் பார்க்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா பைரவரோட வழிபாடு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இல்லைனா உங்கள் ஸ்ட்ரீட்டில் ஏதாவது டாக்ஸ் இருந்தால் அதுக்கு பிஸ்கெட்டோ பாலோ சனிக்கிழமை பசும்பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த நாய்களுக்கு, ஸோ அவங்களுக்கு நீங்கள் கிண்ணத்தில் வைங்க. பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணத்தில், நாய்கள்னு சொல்லக்கூடாது, பைரவர் அவர். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வைங்க. ஒரு 1/2 லிட்டர் கூட காய்ச்சாத பசும்பால் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட கர்மாக்கள் கழிக்கப்படும், புது கர்மா உருவாக்கப்படும். ஸோ பண்ணி பாருங்க. பண்ண தான் டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேவா? ஸோ 1 வாரம் 2 வாரம் கிடையாது, இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு 8 வாரம் 10 வாரம் இல்லைன்னா ஒரு 9 வாரம் அந்த மாதிரி ஒத்தப்படையில் பண்ணுங்க. சரியா? ஸோ பைரவர்னா அது 8-9 வாரம் கூட பண்ணலாம். அது நம்ம இஷ்டம் தான், நம்ம மனசு தான். இல்லை எனக்கு பிரச்சனை தீர்ந்த பிறகும் நான் அந்த பால் வைக்கிறேன், அந்த ஒரு சிசுவுக்கு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண நம்மளோட புண்ணிய கர்மாக்கள் கூட்டப்படும். அப்போது டைரெக்டாக நமக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ, என்ன நன்மை நமக்கு வந்து சேரணுமோ அது கண்டிப்பாக வந்து சேருங்கிறது முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? சில பேர் நான் சொன்னேன் இல்லையா, பிரார்த்தனைகள் பலிக்க மாட்டேங்குதுன்னு.
இன்னும் சில பேருக்கு உங்களோட பிரார்த்தனைகள் பழிக்க போகுது. சரியா? ஸோ பழிக்கலன்னு கவலையே படாதீங்க. நீங்க வேண்டிட்டு இருக்க ஒரு விஷயம் உங்க கைக்கு வந்து சேரும். அது வேலையா இருக்கலாம், இல்ல உறவு சார்ந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பொக்கிஷமா இருக்கலாம். ஓகே, பணம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, இல்ல சொத்துக்கள், ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நாளா நெடு நாட்களா இந்த டோர் ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த அண்டா காக்கசத்துல எப்படி ஓப்பன் ஆகும்? ஒரு பொக்கிஷ அறை ஓப்பன் ஆகுது. உங்களுக்கான தேவையான விஷயங்கள் உள்ள இருக்கு, நீங்க போய் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ சந்தோஷமா இருங்க. முருகர் சொல்ற ஒரு விஷயம், நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய். அதே நேரம் ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப கடுகடு சிடுசிடுன்னு இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கான பிரார்த்தனை நிறைவேறுது. சுத்தி முத்தியும் இருக்கிற உயிர் ஜீவன்கள், அது 1 அறிவுல இருந்து 6 அறிவுக்குள்ள இருக்கிற எல்லா ஜீவன்களுமே அன்பாயிருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களோட கார்ட்ஸ் ரொம்ப 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 சிறப்பாக தான் இருக்கு. உங்களுக்கான மாய கதவுகள் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் இஸ் வித் யூ. எஸ், அது முருகரா இருக்கலாம், இல்லை ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலா இருக்கலாம். ஸோ என்ன பயம்? வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை. ஓகேவா? உங்க கூட அவங்க இருக்காங்க. அந்த பரம்பொருள் இறை சக்தி இருக்கு. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அவங்க உங்க கூட இருக்காங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சில நேரங்களில் அந்த நம்பிக்கை விட்டு இந்த கடவுளை நான் கும்பிட்றேன், ஆனால் அவர் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குறாருன்னு புலம்புற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இல்லை அந்த மாதிரி கிடையாது. அது நம்மளோட வரமாக இருக்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்து சில கர்மாக்கள் நமக்கு நல்லது நடக்காமல் தடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் போகும்போது நமக்கான நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்க, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சந்தோஷமா இருங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற உயிர் ஜீவன்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. நான் சொன்ன பைரவருக்கு பசும்பால் வைங்கன்னு. சரி, பசும்பால் வைக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட இல்லைப்பா வசதி அப்படின்னா, அட்லீஸ்ட் தண்ணி, ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஒரு தண்ணியாவது வைங்க. ஸோ பறவைகளுக்கு தண்ணி வைங்க. இந்த சம்மர் சீசனுக்கு அது நல்லா கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். ஓகேவா? இன்னும் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு விஷயம், உண்மையாக இருத்து. நம்ம மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கமா இல்லையாங்கிறது விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு, உங்கள் மனசாட்சிக்கு, உங்களோட இன்னர் சைல்டுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க அப்படிங்கிறது இன்னொரு முருகப்பெருமான் கொடுக்குற ஒரு விஷயம். ஓகேவா? எவ்வளோ டஃப்பான சிச்சுவேஷன் வந்தாலும் உங்களோட உண்மைத்துவத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. நீயா இரு, அதுதான் உனக்கான அழகு. ஸோ முருகப்பெருமான் நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு. இது யாருக்கு பொருந்ததுன்னு பாருங்க. பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. உங்களுக்கு வேண்டினபடி கிடைக்கணும்னா கொஞ்சம் பொறுமை தேவை, அதுக்கான உழைப்பு தேவை. சரியா? ஸோ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டின விஷயங்கள் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு வந்து தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்லை வேலை தேடும் நபர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உறவு சிக்கலாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டுட்டே இருக்கேன், இன்னும் என் கைக்கு வரலன்னா அது கூடிய சீக்கிரம் வரும். ஷுவராக கூடிய சீக்கிரம் வரும். பிரார்த்தனையை கரெக்டாக வைங்க. எஸ், எந்த பஸ் ஏறி எங்கே போகணுமோ அங்கே போங்க. நீங்கள் பஸ் நம்பர் மாறி ஏறிட்டு போகலைன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ கொஞ்சம் பொறுமையும் தேவையானா, எஸ் பொறுமையும் தேவை. ஆனால் நல்ல விஷயங்கள் கூடி வருதான்னு கேட்டால், எஸ் நல்ல விஷயங்கள் கூடி வருது. நல்லா இருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், குட் லக், பை.